ஒரு ஃப்ராடு 420. அவளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னுங்க சொல்கிறது? ப்ரொஃபஷ்னலி, எத்திக்கலி, லீகலி இட்ஸ் ராங். தெரியுமா? டாக்டர்ன்றவங்க கடவுள் மாதிரி. அப்படிதாங்க நாங்களாம் அவங்கள நம்பிட்டு இருக்கோம். நீங்கள் தான் வெளியில பிரசவம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயம் மட்டும் எனக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா சத்தியமாக நான் இதை அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேங்க, உங்களோட அஜாகிரதனால தான் என்னோட ஒரு குழந்தைய நான் இழந்திருக்கேன். இப்போ எனக்கு அதிலே ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா இறந்த குழந்தைய கடைசி வரைக்கும் என் கண்ணை நீங்கள் காட்டவே இல்லை. ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டீங்க. நானும் அந்த சூழ்நிலையில் அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அந்த ஃப்ராடு ஸ்வேதாக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹெல்ப் இல்லாமல் இது நடந்திருக்காது. சார் நிறுத்துங்க சார். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு டாக்டர்ங்கிற மரியாதை இல்லாம சும்மா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஸ்வேதாக்கும் டாக்டர் பேஷண்ட்ங்கிற உறவு மட்டும்தான். அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. சுசித்ரா அவங்களா ஃபோன் பண்ணி ஏதோ அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹெல்ப் கேட்டாங்க. ஓ, நான் ஹெல்ப்புக்காக ஆபரேஷன் பண்ண வந்தேன். இப்போ என்னடானா என்னையே சந்தேகப்பட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான் சார், தேவைதான். ஹெல்ப் பண்ணல, அதுக்கு நன்றி சொல்லலனாலும் பரவாயில்ல. இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலே நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் சார். நீங்க என் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்றீங்கன்னு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஐயோ டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், தயவுசெய்து அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. போலீஸுக்கு தானே ஃபோன் பண்ணணும், அதை நான் பண்றேன். ஏன்னா நீங்க டென்ஷன்ல இருக்கீங்களா? 100க்கு பதில் 101 போட்டுட்டீங்கன்னா ஃபயர் இன்ஜின் வந்துடும். போட்டுருவோமா போலீஸ்க்கு ஃபோனை? பாருங்க, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் சொன்னேன். எப்படி இரும்புறாங்கன்னு பாருங்க. தேவையில்லாம வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு நான் போய் மருந்து கொடுத்துட்டு வரேன். அவங்களுக்கு அது கரெக்டான மருந்து கொடுங்க. என்னம்மா, ஏதாவது வேணுமா? ஒண்ணும் இல்லம்மா, பாத்ரூம் போகணுமா? சார் நீங்க? என் பேர் முத்தரசன், டாக்டர் மேனகா பக்கம் வந்திருக்கேன். அப்படிங்களா? நான் அவங்க ஹஸ்பண்ட் தான். ஓ, வணக்கம். வணக்கம். பை த பை, மை நேம் இஸ் Good to see you, sir. இட்ஸ் மை ப்ளஷர். அவங்கள பார்த்துட்டீங்களா? இல்லை, பேசிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொடுக்க போயிருக்காங்க. ஓ, குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை இருக்கட்டும், ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துட்டு வரேன். இல்லை வேணாம் ப்ளீஸ், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஸ்வேதா, அவனை தான் போட்டு தெரியாச்சுல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அந்த நர்ஸ் இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல. டாக்டர் மேனகா கால் பண்றாங்க. ஹலோ, என்ன ஸ்வேதா, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் இப்ப மாட்டிட்டு இருக்கேன். இது தேவையில்லாத பிரச்சனை. ஏன் என்னாச்சு? முத்தரசன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன் இப்ப எதுக்கு? என்ன விஷயம்னு கேட்டீங்களா? கேட்டேன். உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது நான் தானே. என்ன போட்டு நெருக்குறாரு ஸ்வேதா. பாயிண்ட் பாயிண்டா புட்டு புட்டு வைக்கிறாரு. அந்த குழந்தை உனக்கு பிறக்கவே இல்ல. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்திருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட்ல கூட திருட்டுத்தனம் இருக்கு. அவ பண்ண மொத்த ஃப்ராடு தனத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாரு ஸ்வேதா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் பேசிட்டு சொல்றேன். இது பாருங்க, நீங்க கட் அண்ட் ரைட்டா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லி பாத்துட்டேன். அவர் எதுக்கும் மசீரா மாதிரியே தெரியல. கடைசியில போலீஸ்க்கு கூட போறேன்னு மிரட்டி பாத்துட்டேன். அதுக்கு அவரு நானே கூப்பிடலாம் தான் இருந்தேன், நீங்க வாங்க நம்ம போலீஸ் கிட்ட போய் பேசிக்கலாம்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. இங்க பாரு, இந்த தப்பு அத்தனையும் நான் உனக்காக தான் பண்ணேன். உனக்கு பண்ண உதவிக்கு எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை தேவையா? சரி, உதவி பண்ணேன்னு ஏதோ சும்மா உதவி பண்ண மாதிரி சொல்றீங்க. பண்ணதுக்கு தானே அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்த. அப்ப பணம் பெருசா தெரிஞ்சது, இப்ப பிரச்சனை வந்ததும் பிரச்சனை பெருசா தெரியுதா? என்ன பெருசா பணன்ற? உன்னை பர்சனலா எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால தான் நான் இத்தனை விஷயத்தையும் பண்ணேன்.
நீ மாட்டிக்காம இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் பல்லாம் சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப என்னடானா என்ன மாட்டி விடுற மாதிரி பண்ற நீ? பெருசா இவ்ளோ பணம் கொடுத்தா அவ்வளவு பணம் கொடுத்தானே அது இதுங்கற. ஏன் என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? யாரு கழட்டி விடுறேன்னு சொன்னது? நீங்க தான் என்ன கழட்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நேருக்கு மாற பேசல. நீ பேசுற விதமே சரியில்லை. ஏதோ உனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு எனக்கு உபத்திரம் வந்து சேர்ந்துரும் போல. போலீஸ மட்டும் அவர் வர வச்சுட்டாரு, நான் தேவையில்லாம மாட்டிப்பேன். அவங்க மிரட்டி நான் ஏதாவது உண்மையை சொல்லிட்டா உனக்கு தான் பெரிய சிக்கல் வரும் தெரியுமா? என்ன என்ன சிரிக்கிற? ஒன்னு பண்ணுங்க டாக்டர், நீங்க போய் போலீஸ்ல சொல்லுங்க. என் மாமா கிட்டயும் சொல்லுங்க. இந்த ஊர் பூராவும் ஓடி ஓடி போய் மைக் போட்டு சொல்லுங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முத்தரசு மாமா கிட்ட ஆமா மாமா உங்களை மனசார நேசிச்ச அந்த வெறியில தான் நான் என்னையே அறியாம இத்தனை தப்பையும் பண்ணிட்டேன்னு அவர் கால்ல விழுந்து சரண்டர் ஆயிடுவேன். வீட்டுக்குள்ள இருக்கிற எங்க அத்தை எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க. அவர் இறக்கப்பட்டு என்ன மன்னிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது குடும்ப பிரச்சனையா 4 செவத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா உங்க கதை அப்படியா? மாமாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு போலீஸ்க்கு போனாருன்னா கண்டிப்பா போலீஸ் மீடியாவை வர வைப்பாங்க. பண்ண தப்பு கொஞ்சமா நஞ்சமா? வெண்ணிலாவுக்கு பிறந்த ஆண் குழந்தைய திருடிட்டு வந்தது, அதை என்கிட்ட வித்தது, பிறக்காத பெண் குழந்தைய இறந்ததா சர்டிபிகேட் கொடுத்தது, கர்ப்பமே இல்லாத எனக்கு குழந்தை பிறந்ததா சொல்லி அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சது, இது அத்தனையும் வெளியில தெரிஞ்சா உங்க கதி என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா இல்லையா? டாக்டருங்கிற மரியாதை மொத்தமா போய் ஜெயில போய் களி திங்கணும். திரும்பி வந்தா ஏதாவது ஒரு பேஷண்ட் உங்களை நம்பி வந்து பாப்பாங்களா? தூக்குல தொங்குறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? சாவ கண்ணு முன்னாடி காமிச்சிட்டல, அதான் ஸ்வேதா. இங்க பாரு, நான் பயந்து போய் போன் பண்ண. நீ என்னடானா என்னைய திருப்பி திருப்பி மிரட்டுற? அப்போ முதல்ல நீங்க மட்டும் என்ன மிரட்டலையா? இப்போ நான் உங்களை மிரட்டினா தப்பா தெரியுது. இங்க பாரு ஸ்வேதா, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு உதவி செஞ்சதுக்கு தான் நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். எப்படியாவது என்ன காப்பாத்து ஸ்வேதா. இந்த ஸ்வேதாவுக்கு சரண்டர் ஆகுறவங்களுக்கு அபயம் கொடுக்கறது பிடிக்குமே தவிர மிரட்டி மீன் பிடிக்கிறவங்களுக்கு உதவி செய்ய பிடிக்கவே பிடிக்காது. சரி, எனிவே நீங்க பண்ணதும் தப்புதான். முத்தரச மாமா வந்ததும் நைஸா பேசி தப்பிக்காம ரொம்ப சவடாலா பேசினதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்கு. ஆமா கரெக்ட் ஸ்வேதா. இது பாருங்க, இனிமே தப்பிக்கணும்னா முன்வாசல் வழியா போக வேண்டாம், பின்வாசல் வழியா வெளியே வந்துருங்க. நான் காரோட வந்து வெயிட் பண்றேன். கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சீக்கிரமா வாங்க. ஓகே ஸ்வேதா. மறக்காம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. என்ன அந்த டாக்டருக்கு? அந்த டாக்டர் வீட்டுக்கு போய் முத்தரச மாமா உட்காந்துட்டு இருக்காராம். அவர்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு கத்துறா. என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு? சார் சாரி, இல்லை கொஞ்சம் வெளியே போகணும், முக்கியமான வேலை இருக்குது. டாக்டரை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? இருங்க பார்த்துட்டு வரேன். ஏமா, நீ பாட்டுக்கு அந்த வெள்ள ஹஸ்பண்ட் முத்தரசை வெளில உட்கார வச்சுட்டு வந்துட்ட. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நான் அம்மாக்கு மருந்து கொடுக்க தாங்க வந்தேன். திடீர்னு ஜூம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆபரேஷன். நான் தான் போன்ல கைட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஒரு முக்கியமான ஆபரேஷன். சரி சரி, முடிச்சிட்டு சீக்கிரம் வா. முத்தரசன் சார், ஒரு ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு ஆபரேஷனை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. குயிக்கா முடிச்சிட்டு வந்துருவாங்க சார். ஓகே.
சார் தப்பா நினைக்கலன்னா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் ரைஸ் மில், பிரிக்ஸ் நிறைய இருக்கு. அப்படியா? எந்த ஏரியால இருக்கு சார்? நம்ம படூர் மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா? ஓ, அந்த ரைஸ் மில்லா? ஆமாம், அதான். அது ரொம்ப பெருசா இருக்கும்ல சார்? ஆமாம் ஆமாம். நான் நம்ம ஏரியால கூட இவ்வளவு பெருசா இருக்கேன்னு யோசிச்சிருக்கேன். உங்கள் தானே அது? ரொம்ப சந்தோஷம் சார். நான் ஏற்கனவே வந்திருக்கேன் சார், அங்கெல்லாம் ரொம்ப நாளாச்சு. சார் ஜூம் மீட்டிங்கில் இருக்காங்க தானே சொன்னீங்க? ஆமாம், அதான் மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல சார். ஆனால் அவங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பார்க்குறீங்களா? இல்லை தப்பாக எடுத்துக்கிறீங்க, ஒரு எமர்ஜென்சி அதான். சரி வாங்க போய் பேசலாம். மேனகா, மேனகா எங்க போயிட்டா? இங்கே தானே இருந்தா. மேனகா, மேனகா உள்ளதான் சார் இருந்தாங்க. மீட்டிங் சொன்னாங்க, காணுமே. சார் உங்களுக்கு பேக் யார்டு பின்வழி தான் இருக்கா? ஆமாம் சார், இருக்கு சார். வாங்க காட்டுறேன். கொஞ்சம் காட்டுங்க சார். வாங்க சார். என்ன சார், எதுவும் பிரச்சனையா? நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க சார், அதான் பிரச்சனை. சார் என்னன்னு சொல்லுங்க சார். சொல்றதை நீங்க கூட வாங்க. அர்ஜென்ட்டா பார்க்கணும். நீங்க இப்ப கிளம்புறீங்க? வண்டியில் இருக்கு சார், நான் சொல்கிறேன் வாங்க. சார் எங்க சார் போறோம்? என்ன கௌதம், இப்ப வரைக்கும் அண்ணனை கண்டுபிடிக்க முடியலையே? கண்டிப்பா மாமா இந்த சரௌண்டிங்ல தான் இருப்பாரு. நீ உட்காரு, வா போய் தேடி பார்க்கலாம். ஏறு ஜனனி. அறிவுல பார்த்து வர மாட்டியா? ஏய், உன் கண்ணு என்ன பின்னாடி வச்சிருக்க? பார்த்து வர மாட்டே? கௌதம், இது யாருன்னு தெரியுதா? அந்த ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ராட் இவ. ஏய், யார பார்த்து ஃப்ராட்ன்ற? மரியாதையா பேசினா மரியாதை கிடைக்கும். ஏதாவது தப்பா பேசின மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? பண்றது எல்லாம் ஃப்ராட் தனம். அப்புறம் உன்னை ஃப்ராட்னு சொல்லாம மரியாதை கொடுத்து கொஞ்சுவாங்களா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன நடந்தது? என்னாச்சு டாக்டர்? பாருங்க, என்ன பைக்ல வந்து இடிச்சிட்டு ஃப்ராட்னு அது இதுன்னு கெட்ட வார்த்தையில இங்க திட்டுறாங்க. பாருங்க. ஹலோ, யாருங்க கெட்ட வார்த்தை பேசுனது? சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப நீ ஃப்ராட்னு இல்ல, அப்ப அது கெட்ட வார்த்தை இல்ல? ஏமா டாக்டரை கண்டபடி தப்பா பேசுறீங்க? ஏங்க தப்பால எதுவும் பேசலங்க. எங்க வீட்ல ஒரு பிரச்சனை. தம்பி அது தம்பி விஷயமா தம்பி, அது என்னவோ இருந்துட்டு போட்டோம். ரோட்ல இடிக்கிற மாதிரி தான் வரதா? எதுக்கு இவ்வளவு வேகமா வர? ஏங்க நான் மெதுவா தாங்க வந்தேன், வேகமாலாம் வரலங்க. பெரியவங்களா இருந்தாங்க பரவாயில்ல, இதுவே குழந்தைங்களா இருந்தா என்னப்பா பண்றது? எங்க இருந்து பாத்தீங்க நீங்க? எங்க நீ மெதுவா வந்த? நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். கண்ணு முன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு வர. நல்லா கேளுங்க சார், லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவு வரட்டும். மேடம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க போங்க. எங்க அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, உடனே கிளம்பணும். நீங்க கிளம்புங்க மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். ஒருவேளை இவளை தேடி தான் மாமா வந்துருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம். அவளை விடாத ஏய், கௌதம். நில்லு. ஏய், ஏய், ஏய் நில்லு. ஏய். ஏய், அட நில்லு. கையை விடுங்க. நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம்ல, நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஏங்க இருங்க, அந்த அம்மா போயிட்டு இருக்குங்க. போயிட போகுது, தம்பி, சொன்னா கேளுங்க. என்னப்பா மறுபடியும் தகராறு பண்ண போறியா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? லேடிஸ்னு கூட பார்க்காம வண்டியை வச்சு மோதிட்டு தகராறு பண்றதுக்குன்னே அலையறீங்களா? இப்படிலாம் பண்ணாதீங்க தம்பி, இதெல்லாம் தப்பா ஹலோ தெரியல. ஹலோ, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு பேசுங்க. நாங்க வேணும்லாம் பண்ணலங்க. அந்த அம்மா சரி கிடையாதுங்க, அதனால தாங்க போறோம். இருங்க இருங்க இருங்க, சீக்கிரம் வரது போலாம். ஏய் ஏய் ஏய், போயிட்டாங்க. போதுமா? இப்ப போதுமாங்க? அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? அவங்கள தேடி தாங்க வந்தோம். போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? போலீஸா? இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? எங்க சொல்ல விட்டீங்க? ரோட்ல எப்படா பிரச்சனை வரும், என்னடா பண்ணலாம், ஏது பண்ணலாம் காத்துட்டு இருக்கீங்க. யார் மேல தப்புன்னு எதுவுமே பாக்குறது இல்ல. இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க வந்து.
இவர் என்னடானா பார்த்தேங்கிறப்பல எங்க என்னப்பா பாத்தீங்க இவன் அவங்கள போலீஸ் நீங்க ஸ்டேஷன் மிரட்டிட்டு இருக்கான் வாங்கப்பா அவனுக்கு வேற வேலை இல்ல வாங்க ஏங்க, ஏங்க, சீக்கிரம் ஏங்க, விடுங்க, ஏங்க. எப்படி போறாங்கன்னு பாரு. இங்க இருந்தோ வந்தானுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க வேலையில நீ ஏறு ஜனனி. கௌதம் ஏய் அண்ணா ஜனனி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பின்னாடியே வந்தோம். வழியில உங்களை மிஸ் பண்ணிட்டோம். உங்களை தேடிக்கிட்டே வர வழியில பார்த்தா திடீர்னு அந்த மேனகா டாக்டரை பார்த்தோம். எங்க வண்டியில விழுந்து பெரிய தகராறு ஆயிடுச்சுண்ணே. அந்த டாக்டரை பாத்தீங்களா? ஆமாண்ணே, எங்க அவங்க? இப்பதானே ஒரு கார்ல ஏறி போனா. ஷோ சார், நான் சொன்னேன்ல சார், நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃப் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவங்க நல்லவங்க இல்லை சார். அவங்க சார் என்ன பிரச்சனை இப்போதான் சொல்லுங்க சார். இருங்க அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எதுக்கு சார் போலீஸ்லாம்? ஜனனி, சார் எதா இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் சார். பேசி தீர்த்துக்கலாம் டைம் இல்லை சார். இப்போ நம்ம போலீஸ்க்கு போனோம்னா உங்கள் ஒய்ஃபோட உயிருக்கே ஆபத்து. அவங்க ஒரு தப்பான ஆளை தேடி போயிட்டு இருக்காங்க சார். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்புறாங்க, அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. கார் கலரை பார்த்தீங்களா? பிளாக் கலர் கார் மாமா. நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரில் ஸ்வேதா இருந்தாளா? அது சரியா கவனிக்க முடியல மாமா. கார் வேற தூரமா இருந்துச்சு. அப்ப வேற இவங்கெல்லாம் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த அவசரத்தில் பார்க்க முடியாம போச்சு. சரி, கண்டிப்பாக அந்த காரில் தான் இருந்திருப்பா. நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் ரொம்ப யோசிச்சு வேற ஏதாவது முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்கள் பொண்டாட்டி ஆக்சுவலாக பாவம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க ஸ்வேதா தான் தப்பான ஆள். மற்ற டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். என்னடா அது, சே, இந்த நேரம் பார்த்து வெளியில் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டாலும் தெரியலையே. மருது, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏன் ஸ்வேதா இப்போ எதுக்கு அவசரப்படுற? சீக்கிரமா போங்க ப்ளீஸ். இப்போ என்ன, இவங்களை நீ சொன்ன இடத்துல ட்ராப் பண்ணணும் அவ்வளோதானே? அதை விட முக்கியமா நான் வீட்டுக்கு போய் சேரணும். சீக்கிரமா போங்க வீட்டுக்கு. ஏய், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற? நான் சொல்றேன் மருது, போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். இவர் தான் சார் திரு. இவரோட ஒய்ஃப் பேர் தான் சார் மேனகா. இவங்க தான் சார் இந்த எல்லா தில்லுமுழுக்கும் காரணம். நல்லா பிளான் பண்ணி நல்லா ஏமாத்துறாங்க சார். நல்லா விசாரிங்க சார் ப்ளீஸ் சார். அப்படியா? உங்க ஒய்ஃப் எங்க வேலை செய்யறாங்க? அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எத்தனை வருஷமா? டாக்டர், அந்த இடம் ரொம்ப சேஃப். அதனால நீங்க இப்போதைக்கு அங்கிருந்து வெளியே வர வேண்டாம். எல்லா பிரச்சனையும் அடங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிப்போம். சரியா? சரி ஸ்வேதா. அந்த கார் நம்பர் சொல்லுங்க. ரமேஷ், உங்க போனுக்கு ஒரு கார் நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த கார் நம்பர் யாரோடதுன்னு கொஞ்சம் டீட்டெயில் அனுப்புங்க. ஓகே. இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். உங்க பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிடலாம். மருது, வீட்டுக்கு முன்னாடி போக வேண்டாம். பின்பக்கமா நிப்பாட்டிடுங்க. அவங்களை கொண்டு போய் விட்டுருங்க. சரியா? சரி. என்ன சொல்றீங்க ரமேஷ்? சரி, ஓகே, தேங்க்யூ. கௌதம் சார், அது கார் நம்பரே கிடையாதான், டூ வீலரோட நம்பரா. சார் நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க சார். வேற வழியே இல்லை சார். உங்க ஒய்ஃப் மிஸ்ஸிங்கா இல்ல யாராவது கடத்திருக்காங்களான்னு தெரியல. ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சார் என்ன சார் சொல்றீங்க? வேற வழி இல்லை சார். கம்ப்ளைண்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார்.